அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். மகாராஷ்டிர சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதாவின் மகாயுத்தி கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கும் நிலையில் அம்மாநில முதலமைச்சராக தேவேந்திர பட்னாவிஸ் இன்று பொறுப்பேற்க உள்ளார். யார் இந்த தேவேந்திர பட்னாவிஸ்? சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம். संपूर्ण महाराष्ट्रातून लिंकच्या माध्यमातून या सभागृहाची जुळलेल्या आणि बायको पण जुळली ती सोडून तिला माझं बोलणं संपवतो. जय हिंद, जय महाराष्ट्र. நாட்டின் பணக்கார மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்து நாடாளுமன்றத்துக்கு அதிகமான எம்பிக்களை அனுப்பும் பிராந்தியம். இந்த பின்னணியாலேயே பிரதமருக்கு அடுத்து இந்தியாவில் சக்தி வாய்ந்த பதவி என்று கருதப்படும் மகாராஷ்டிரத்தின் முதல்வராகிறார் தேவேந்திர பட்னவிஸ். பாஜகவுக்கு இந்த தேர்தலில் கிடைத்துள்ள வரலாறு காணாத வெற்றி மகாராஷ்டிரத்தை தாண்டியும் தேசிய அளவில் கவனம் ஈர்க்கும் தலைவராக பட்னவிஸை மாற்றியுள்ளது. மகாராஷ்டிர மாநிலம் நாக்பூரில் பிறந்த தேவேந்திர பட்னவிஸின் தந்தை கங்காதர பட்னவிஸ் அடிப்படையில் RSS பின்னணி கொண்டவர். பாஜகவின் தாயான ஜனசங்கத்தின் உறுப்பினராக இருந்த அவர் தான் பங்கேற்கும் அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கும் மகனை அழைத்துச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்படித்தான் தந்தையின் அடியொற்றி அரசியலில் கால்பதித்தார் தேவேந்திர பட்னவிஸ். நாக்பூர் சட்டக்கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கும் போது பாஜகவின் மாணவர் அணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பட்னவிஸ் அடுத்தடுத்து கட்சியில் வேகமாக வளர அவருடைய செயல்பாடுகளோடு அவருடைய தந்தையின் பின்னணியும் ஒரு காரணமாக அமைந்தது. ஆம், மகாராஷ்டிரத்தின் செல்வாக்குமிக்க மூத்த தலைவரான நிதின் கட்கரி உள்ளிட்ட பல தலைவர்களுக்கு அரசியல் குருவாக திகழ்ந்தவர் பட்னவிஸின் தந்தை. இள வயதிலேயே பல வாய்ப்புகள் பட்னவிஸை தேடி வந்தன. 1992 அதாவது பட்னவிஸின் 22 வயதிலேயே நாக்பூர் மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வதில் பட்னவிஸ் கெட்டிக்காரர். அடுத்து 27 வயதில் நாக்பூர் நகரின் இளம் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து 1999 மகாராஷ்டிர சட்டமன்ற தேர்தலில் நின்று சட்டமன்ற உறுப்பினரானவர். வெகு வேகமாக தன்னை வளர்த்து கொள்ள மகாராஷ்டிர பாஜகவுக்குள் நடந்த உள் அரசியலும் ஒரு காரணமாக அமைந்தது. மகாராஷ்டிரத்தின் சக்தி வாய்ந்த இளம் தலைவர்களில் ஒருவராக வளர்ந்து வந்த பிரமோத் மகாஜன் கொல்லப்பட்ட பிறகு பாஜக அங்கே 2 பிரிவுகளாக பிளந்தது. பிராமண சமூகத்தைச் சேர்ந்த நவீன் கட்கரி, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த கோபிநாத் முண்டே 2 தலைவர்களுமே மகாராஷ்டிரத்தில் பாஜகவின் முகங்களாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இருந்தனர். 2014 சாலை விபத்தில் முண்டே காலமானார். நிதின் கட்கரிக்கும் மோடி ஷாவுக்கும் இடையிலான பனிப்போர் முண்டேவின் மறைவுக்கு பிறகு இன்னொரு தலைவருக்கான தேவையை மோடி ஷாவுக்கு உணர்த்தியது. இந்த இடத்தில்தான் பட்னவிஸ் கவனம் ஈர்த்தார். கட்கரியை போன்றே பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர், RSS பின்னணியில் வளர்ந்தவர் என்பதோடு கட்கரிக்கு எதிரான முண்டே பிரிவோடு இணைந்து செயல்பட்டவர் என்பதால் பட்னவிஸை முன்னுக்கு நகர்த்தியது பாஜக தேசிய தலைமை. 2014 தேர்தலில் பாஜக கூட்டணி வென்றபோது மகாராஷ்டிரத்தின் முதல்வராக பதவியேற்றார் பட்னவிஸ். சிவசேனையுடன் சிக்கலான கூட்டணி உறவு, மராத்தா சமூகத்தை சாராத முதல்வர், இப்படியான சவால்களை எல்லாம் தாண்டியும் 5 ஆண்டு காலத்தை ஒரு முதல்வராக முழுமையாக கடந்தார் பட்னவிஸ். மகாராஷ்டிரத்தில் ஒரு முதல்வர் முழு ஆட்சி காலத்தை இப்படி கடப்பதே கூட பெரும் சவால்தான். வசந்தராவ் நாயக்குக்கு அடுத்து இப்படி 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையாக கடந்த வரலாறு பட்னவிஸுக்கு மட்டுமே உண்டு.
அடுத்து 2019ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை சிவசேனாவுடன் இணைந்து எதிர்கொண்டு வெற்றி கண்டது பாஜக. ஆனால் யார் முதல்வர் என்ற போட்டியில் கூட்டணி உடைந்தது. பாஜகவுடன் உறவை முறித்துக்கொண்டு காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் உதவியோடு ஆட்சியில் அமர்ந்தார் சிவசேனையின் அன்றைய தலைவரான உத்தவ் தாக்கரே. சரியான தருணத்துக்கு காத்திருந்த பாஜக கொரோனா காலகட்டத்தில் சிவசேனைக்குள் உருவாகியிருந்த பூசலை தனதாக்கிக் கொண்டு அக்கட்சியை உடைத்தது. அடுத்து தேசியவாத காங்கிரஸ் உடைந்தது. இதன் ஊடாக நடந்த ஆட்சி மாற்றத்தில் பெரிய முடிவுக்கு சம்மதித்தார் ஃபட்னவிஸ். ஆமாம், சட்டமன்றத்தில் 122 இடங்களை பாஜக வைத்திருந்த நிலையில் அதில் சரிபாதி இடங்களை கூட வைத்திராத சிவசேனையின் ஷிண்டே பிரிவிடம் முதல்வர் பதவியை அளித்துவிட்டு துணை முதல்வர் பதவியை ஏற்றுக்கொண்டார் ஃபட்னவிஸ். பாஜகவுக்குள் இது பெரிய அளவில் ஃபட்னவிஸின் புகழை உயர்த்தியது. கட்சி நலனுக்காக எந்த முடிவுக்கும் தயாராக இருப்பார் ஃபட்னவிஸ் எனும் பெயரை கொடுத்தது. ஆனால் சிவசேனை, தேசியவாத காங்கிரஸ் இரண்டும் பிளவுண்டதே 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக பெரும் பின்னடைவை சந்திக்க காரணமாகவும் அமைந்தது. துவண்டுவிடவில்லை ஃபட்னவிஸ். சட்டமன்ற தேர்தல் பணிகளுக்கான களத்தில் முழுவீச்சில் இறங்கினார். தோல்வியால் சோர்ந்திருந்த கூட்டணி கட்சிகளை ஊக்கப்படுத்தியது, பாஜக RSS இடையிலான உறவில் இணக்கத்தை உண்டாக்கியது, கூட்டணியை வழிநடத்தி தொடர் பிரச்சாரங்களில் ஈடுபட்டது என கடுமையாக உழைத்தார். உள்ளபடி ஃபட்னவிஸ் தான் இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் முகமாக செயல்பட்டார். எல்லாம் வாக்குகளாக மாறி பாஜக கூட்டணிக்கு மாபெரும் வெற்றியை தேடித் தந்திருக்கிறது. இதன் மூலம் தன்னிடமிருந்து தட்டி பறிக்கப்பட்ட முதல்வர் நாற்காலியை தன்னை தேடி வரச் செய்திருக்கிறார் தேவேந்திர ஃபட்னவிஸ். He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.